கேள்வி பாருங்க. என்னவா? பின்வருவனவற்றில் எது வழிப்பகுதிய கணியத்தின் அலகு அன்று? ஒரு வழிப்பகுதிய கணியம் உங்களுக்கு தெரியும், அடிப்படை பகுதிய கணியங்கள் தவிர்ந்தது வழிக்கணியங்கள். இப்ப முதலாவது நியூட்டன் ஒரு வழிக்கணியம். விசையின் அலகல்லோ வழிக்கணியத்தின் அலகு. ஓகே. ரெண்டாவது ஹெர்ட்ஸ் மீறன் அலகு. சோ மீறன் ஒரு வழிக்கணியத்தின் அலகு. அடுத்தது கெல்வின் அடிப்படை அலகு. சோ அது வழிக்கணியம் அல்ல, அப்பதான் விடை மூன்றாவது. அடுத்து பாஸ்கல் என்ன? அமுக்கம் வழிக்கணியத்தின் அலகு. ஐந்தாவது ஜூல் வேலையின் அலகு வழிக்கணியம். அப்ப வழிக்கணியம் அல்லாதது கெல்வின் அடிப்படை அலகு மூன்றாவது. இரண்டாம் கேள்வி பாருங்க. என்னவா? எளிமை இசையக்கத்தின் சிறப்பியல்பு அல்லாதது. எளிய இசையக்கத்தின் சிறப்பியல்பு அல்லாதது. முதலாவது பாருங்க. இயக்கம் ஆவர்த்தனமானது. எஸ், ஆவர்த்தன இயக்கம் தான். ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகுமா இருந்தால் அது ஆவர்த்தன இயக்கம். அந்த அலைவியக்கமும் ஒரு ஆவர்த்தன இயக்கம். ஆனா ஆவர்த்தன இயக்கங்கள் எல்லாம் அலைவி இயக்கம் அல்ல. உதாரணத்துக்கு இப்ப ஊசல், நீங்க ஊசல் எடுத்தீங்கன்னா இது அலைவி இயக்கம், தொடர்ந்து மாறி மாறி இயங்குது. இது ஒரு ஆவர்த்தன இயக்கம் தான், ஒரே மாதிரி ரிப்பீட் ஆன ஆவர்த்தன இயக்கம். ஆனா இதுக்கப்புறம் மையத்தை நோக்கி விசுவலிப்படுறதால இது அலைவி இயக்கம். ஆனா இதுவே ஒரு பொருளை நீங்க மேல இருந்து போடுறீங்க, கீழே பட்டு மேல போய் கீழே படுது, மீள்தன்மை மோதி நீங்களும் வைக்கும், இது ஆவர்த்தன இயக்கம். அலைவி இயக்கத்துக்கு வரா. ஏன்? இதுல விசை எப்பவுமே கீழ் நோக்கிய தொழிற்படுது, மையத்தை நோக்கி இல்லை. அப்ப அலைவி இயக்கத்துக்கு மையத்தை நோக்கி தொடர்ந்து விசை தொழிற்பட்டாதான் அலைவி இயக்கமா வரும், மற்றெல்லாம் ஆவர்த்தன இயக்கமா வரும். ஆனா அலைவி இயக்கங்கள் எல்லாம் ஆவர்த்தன இயக்கம். ஓகே, அப்ப இயக்கம் ஆவர்த்தனமானது சரி. கேட்ட கேள்வி என்ன? சிறப்பியல்பு அல்லாதது. சமநிலை தாளத்தில் இருந்தான பொருளின் இடப்பெயர்ச்சிக்கு அதன் ஆர்முடுகள் நேர்வீத சமன். அலைவியக்கத்திலேயே ஆர்முடுகள் மையத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சிக்கு நேர்வீத சமனா இருந்தா தான் அது எளிய இசையக்கம். அப்ப அந்த கன்செப்ட் கட்டாயம். எளிய இசையக்கம் என்றாலே இதுதான் நிபந்தனை. ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சிக்கு நேர்வீத சமனா இருக்கும். சரி, சிறப்பியல். ஆர்முடுகள் சமநிலை தாளத்தை நோக்கி இருக்கும். எப்பவுமே விசை மையத்தை நோக்கி இருக்கும், மையம் தான் சமநிலை தாளம். அப்ப மையத்தை நோக்கி இருக்குமெண்டா விசை மையத்தை நோக்கி இருக்குன்னா ஆர்முடுகளும் மையத்தை நோக்கி இருக்கும். சரி, அது அலைவியக்கம் எல்லாத்துக்குமே கட்டாயம். நாலாவது, உயர் இயக்க சக்தி உயர் அழுத்த சக்தியை விட உயர்வானதாகும். மேக்சிமம் இயக்க சக்தியும் மேக்சிமம் அழுத்த சக்தியும் சமன். எளிய இசையக்கத்துல உயர் இயக்க சக்தி உயர் அழுத்த சக்தி ரெண்டும் சமனா இருக்கும். இவர் ஒன்றை விட ஒண்ணு கூட சொன்னார், அந்த குற்றுப்பிள்ளை. நாலாவது குற்றுப்பிள்ளை. அப்ப அதுதான் விடை. எது பிள்ளையாத விடை? ஏன் சிறப்பியல் அல்லாதது கேட்கிறார். அஞ்சாவது, ஆர்முடுகளுக்கான பொது சமன்பாடு ஏ சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் எனும் வடிவில் அமையும். சரி, கட்டாயம். ஏ சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இந்த ஒமேகாக்கு என்ன பெயர்? கோண மீடுரன். அலைவி இயக்கத்தில் ஒமேகாக்கு என்ன பேர்? கோண மீறுரன். அது கோண வேந்தான், இங்க கோண மீறுரன் சொல்லிக்கோ. இதுக்கு எத்தனை விடை? இரண்டாம் கேள்விக்கு நான்காவது. ஓகே, இப்ப மூணாம் கேள்வி வரும். மாறா வலுவுடன் இயங்குகின்ற இயந்திரம் ஒன்றில் உயர்த்தப்படும் விசையுடன்
அதன் கதியின் மாறலை திறம்பட வாய்க்குறிப்பு. இப்ப வலு மாற இல்லையாமா, மாறா வலுவுடன் இயங்குகின்ற இயந்திரம் ஒன்றின் முயற்றப்படும் விசையுடன் அதன் கதி. இப்ப சுயந்திரத்துக்கு ஒரு விசை ஒன்றை உயர்த்தினா அதுக்கு ஒரு விலை இருக்கும். இப்ப ஒரு இயங்க போற, இப்ப வலு மாறக்கூடாதுல்ல. அப்ப வலு மாறக்கூடாதுன்னா வலு சமன் எஃப் இன்டு வி, சுயந்திரத்தின வலு. இப்ப இயந்திரம் ஒரு விசை ஒன்றை உயர்த்துதுன்னு சொன்னா அது இந்த என்ன செய்யும், வலு மாறக்கூடாது. அப்ப விசை தொழிற்பட்ட கட்டாயம் வேகம் கூடும், வேகம் கூடினால் விசை குறையும். அப்ப இங்க பி மாற இல்ல, வேகம் கூடினால் விசை என்ன செய்யும், குறையும். அப்ப வேகம் கூடினால் விசை குறையுதுண்டா எப்படி வரும், விசைக்கும் வேகத்துக்கு நீங்க செங்கோடாதி பரவலையா வந்து வேகம் கூட கூட விசை குறையும். இது ஓகே தானே? அப்ப எத்தனாவது விடை, மூன்றாவது விடை. ஆனா இந்த கேள்வியில ஒரு சின்ன சிக்கல். நார்மலா கேள்விக்கு விட எழுதியாச்சு. ஆனா இந்த கேள்வியில என்ன சொல்லிருக்கணும், எங்க இயங்குது, எப்படி இயங்குது வேண்டா. இந்த உராய்வு விசை உயர்த்தப்படுது, விசை உயர்த்தப்படையக்குள்ள வேகத்தோட இயங்குறார், மாறா வலுன்னு சொன்னார். இப்ப இப்படி இருந்திருந்தா எப்படி, ஒரு வாகனத்துல இவர் விசை உயர்த்துறார், இது மாறா வேகத்தோட இயங்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. எப்படி சொல்லுவாங்க, உராய்வு விசை மாறல, உராய்வு விசை ஒன்று கேள்வி. இப்ப இந்த உராய்வு விசை மாற இல்லை, இப்ப என்ன நடக்கும், குடுக்குற விசைக்கு சமனா உராய்வு விசை இருந்தா வேகம் மாறாது, வேகம் மாறலைன்னா அந்த குடுக்குற விசை மாறாது. அப்ப வேகம் வேகம் மாறாது, அப்ப உராய்வு விசை மாறாது, குடுக்குற விசை மாறாது. ஆனா எங்களுக்கு இதுல வேகம் மாற சொல்லி கேட்டிருக்காரு இல்லையா, எங்களுக்கு வேகம் மாறுறது என்ன வருது, கதையோட அன்னை கேட்டு கிடக்கு. அப்ப நான் இது மாறாம இருக்குமோன்னு யோசனை விசை. பட் இங்க இந்த அச்சுல நீங்க கீறணும்டா வேகம் மாறுதுன்னு தானே கட்டாயம் எடுத்தா ஆகணும் இல்லையா, வேகம் கூடுதல்னு எடுத்தா ஆகணும். அப்ப வேகம் கூடிதான் கட்டாயம் விசை குறையும். அப்ப கேள்வி சரி. நான் எங்க யோசிக்க வந்துட்டேன், மாறா வேகத்துடைய சந்தர்ப்பம் இருக்குல்ல, அப்ப விசை மாறாது அப்படின்னா வேகமும் மாறாது. அப்ப எப்படி அதுக்கு கிராஃப் கீறலாது, பாயிண்ட்ல வந்துடும். கதியோட கீறமெண்டா கட்டாயம் என்ன செய்யணும், கதி மாறுதல் எடுக்கும், கதி கூடுதல் எடுக்கணும். அப்ப கதி கூடினா கட்டாயம் விசை குறையும். அப்ப ஓகே கேள்வி சரி. டக்குன்னு புல பிடிக்க போறாரு சார் இல்லையா. சார் சொல்லல அப்படின்னு யோசிச்சார், எப்படி மாறுதுன்னு சொல்லணும்னு யோசிச்சேன். நானா தேவையில்லை. நாலாவது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன், வேகம் சீரா குறையிற மாதிரி உராய் விசை மாறிச்சுன்னா, தடை விசை மாறிச்சுன்னா ஆகி பண்ணலாம். பட் வலு வேகம் கூடுதல்ல, வேகம் கூடுது, எப்படி கூடுதோ அதே மாதிரி விசை. அப்ப இது கூடினா கட்டாயம் குறையணுமே, அப்ப இது கூட இது குறையணும், அப்ப கட்டாயம் இதுதான். அப்ப மூன்றாவது வேகம் கூட விசை குறையணும். வேகம் நாங்கள் நோம்பலா சீரா கூடுதல் எடுப்போம், சீரா கூடல இது குறைகிறது என்ன கட்டாயம் இப்படித்தான் எடுப்போம். என் வலு மாறக்கூடாது. அப்ப இது வைசமன் 1/x பெற்றெல்லாம் பெறும். அப்ப வேற விட வராது, மூன்றாவது தான் பெறும். சோ அந்த விடையில் நாங்கள் இதுல பயன்படுத்தலாம். அது வலு மாறினாதான் அப்படி வரும். நாலாவதோ அஞ்சாவதோ வரணும்டா வலுவும் மாறணும். எங்களுக்கு இது மாறாம இருக்குதுன்னு சொன்னா வேகம் கூடிய கட்டாயம் விசை குறைஞ்சாகணும். இது இது மாறாம இருக்க குறையணும் வயசம எம்எக்ஸ் இப்படி 1/x வரும். மூன்றாவது நாளைக்கு நாலாவது கேள்வி. என்னவா,
நடுக்க அலைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் பொய்யானது. நடுக்க அலைகள் என்னவா? முதலாவது கூற்று சொல்ற மேற்பரப்பு அலை, உடலக அலை என இரு வகைப்படும். நடுக்கலைகள், மேற்பரப்பு அலைகள், உடலக அலைகள் என 2 வகைப்படும். சரி. இரண்டாவது கூற்று பியலை வேகம் கூடிய நெட்டாங்கலை ஆகும். எஸ், பியலை நெட்டாங்கலை, எஸ்எலை குறுக்கலை. அந்த பியலைகள் தான் மிக வேகம் கூடினது. நடுக்க அவதானிப்பு நிலையத்தை முதல்ல அடைகிறது எது? பியலை. சரியான கூற்று. மூன்றாவது எஸ்எலை குறுக்கலை ஆகும். சொல்லிட்டேன். சரி. நாலாவது எஸ்கம பி ஆகிய இரு அலைகளும் எல்லா ஊடகத்தினுடன் பயணிக்கும். உங்களுக்கு தெரியும், நெட்டாங்கலைகள் அது போகும். பி அலை திண்மத்துக்குள்ளாலையும் போகும், திரவத்துக்குள்ளாலையும் போகும். ஆனா குறுக்கலைகள் திரவத்துக்குள்ளால நகராது. திரவ மேற்பரப்புல நகரும், திரவத்துக்குள்ளால வழிக்குள்ளால குறுக்கலை நகராது. குறுக்கலை நகரணும்டா ஒரு சொலிடான, அதாவது பொறிமுறை குறுக்கலை நகராது. இப்ப மின்காந்தலை நகரும். மின்காந்தலை குறுக்கலை அது வழியிலேயோ நீருக்குள்ளேயோ போகும். பட் பொறிமுறை குறுக்கலை என்றது ஊடகம் அவசியமா இருக்கிறது இருக்கல்லோ. பொறிமுறை குறுக்கலைகள் திரவத்துக்குள்ளாலேயோ வாயுவுக்குள்ளாலேயோ போகாது. அதனால எஸ்எலைகள் நகராது எல்லா ஊடகத்துக்குள்ளாலேயும். அப்ப அது பிழை. அப்ப பிழை என்னதான் விடை. நாலாவது. அஞ்சாவது கூட்டு என்ன? உடலக அலைகளிலும் குறைந்த மீறனுடைய மேற்பரப்பலைகளாகும். இது பிள்ளைன்னா சரிதானே? உடலக அலைகளிலும் குறைந்த மீறனுடைய அலைகள் மேற்பரப்பலைகளாகும். மீறன் குறைஞ்சவ, வேகமும் குறைஞ்சவ, மீறனும் குறைஞ்சவ. அஞ்சாவது உயர்த்தி ஒன்றின் கூரையில் இருக்கும் தொங்கும் வில்தராசில் இருந்து பொருள் ஒன்று தொங்குகிறது. உயர்த்தி ஒன்றின் கூரையில் இருந்து தொங்கும் வில்தராஸ் ஒன்றில் வித்தராசில் இருந்து பொருள் ஒன்று தொங்குகிறது. வித்தராசி. பொருள் ஒன்று தொங்குகிறது. உயர்த்தி கீழ் நோக்கி 2 ms-2 முறையில் இயங்கும் போது 2 ms-2 இயங்கும் போது வித்திராசின் வாசிப்பு 20 நியூட்டன். இழுவை 20 நியூட்டன். இப்ப பொருள் திணிவு என்ன கேட்கிறேன். இப்ப இது 2ஓட இயங்குதானே, இந்த திணிவன் 2ஓட இயங்கணும். அப்ப என்ன போடுவீங்க? கீழ் நோக்கி F(ma) போட்டா mg - 20 is equal to m into 2. ஆரம்புகள் இது 10. அந்த 2 இங்க வந்து sin 2 சமன் 20. அப்ப 8m சமன் 20. m எவ்வளவு? 8 இங்குள் 20 இங்குள் 8, 5 இங்குள் 2, 2.5. அப்ப அந்த பொருள் திணிவு 2.5 கிலோகிராம். 5வது. ஓகே. அடுத்து 6ஆம் கேள்வி. என்ன? லேசர் ஒன்றின் இயல்பு அல்லாதது. எல்லா கேள்வியும் தான் கேட்கிறேன், அல்லாததான் கேட்கிறேன். நம்ம சரியானது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இது ஒருங்கிணைந்த ஒளியாகும். எதை மீன் பண்ற ஒருங்கிணைந்த ஒளி? இது என்னன்னு சொன்னா, இந்த இது லேசர் உருவாக்குறது எப்படின்னு சொன்னா, எப்படி? பரிவின் மூலம்.
அப்படிதான் ஒளிப்பறிவின் மூலம். அப்ப 2 மேற்பொருந்தைக்குள்ளதான் எங்களுக்கு அது உருவாகுது. அப்ப அதை வச்சு மீன் பண்றாரு தெரியல, ஒருங்கிணைந்த ஒளி ஆகும். சரி பாப்போம். 2வது பாருங்க. இப்ப பிள்ளைய கண்டுபிடிச்ச பண்ண சரிதானே. சோ கற்றையின் சக்தி உயர்வாகும். நார்மலா லேசரின் சக்தி உயர்வு. ஏன்? எல்லாமே உண்டா போகுது, ஒரே செறிவு கூட, ஒரே இடத்துக்குள்ள கூட கதிர் போகுதா, செறிவு கூட என்றதால சக்தி கூட. அதனால நாங்கள் லேசரை பயன்படுத்தி எல்லாத்தையும் வெட்டுறோம். இப்ப நீங்க ஏதாவது மரமோ கிளாஸோ என்ன வெட்டணும்னா என்ன செய்வீங்க? லேசர்ல வெட்டி நீங்க சிம்பிளா வெட்டிட்டு வரும் இல்லையா, சக்தி கூட. 3வது இங்கு போட்டோன் சக்தி சாதாரண கற்றையின் போட்டோன் சக்தியிலும் உயர்வாகும். போட்டோன் சக்தி எல்லா இடமும் ஒன்றுதான். அது சாதாரண போட்டோன் சக்தி என்னன்னா இங்க வெளிவரது சக்தி ஒன்றுதான். பட் ஏன் நீங்க சக்தி உயர்வா இருக்குன்னா இது கணக்க போட்டோன் ஒரே டிரெக்ஷனுக்குள்ளால போறபடியா சக்தி உயர்வா இருக்கு. அப்ப போட்டோன் சக்தி எல்லா இடமும் ஒன்றுதான். அப்ப அதான் விடை விளையாட. 4வது தூண்டிய காலலினால் உருவாக்கப்படும். எஸ், நார்மலா ஒரு சக்தி மட்டத்தில இருந்து இன்னொரு சக்தி மட்டத்துக்கு வரைக்கும் லேசர் உருவாகுது. ஆனா இங்க லேசர்ல ஒளி உருவாகுது. நார்மல் சாதாரண ஒளியில உயர் சக்தி மட்டத்தில இருந்து சால் சக்தி மட்டத்துக்கு வரைக்கும் இலத்திரன் வெளிவிடுற சக்தி தான் என்ன? ஒளி. இப்ப இந்த ஒளி வெளிவிடப்படைக்க இன்னொரு போட்டோனால என்ன செய்யப்படுது? இது தூண்டப்படுது. இன்னொரு போட்டோனால தூண்டி அது மீறனோட என்ன செய்யறார்? அனுப்புறதாலதான் இங்க எங்களுக்கு லேசர் உருவாகுது. அப்ப அந்த லேசர் தூண்டிய காலத்தால உருவாகுது. சரி, நான் இதுக்கு யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன், லேசரை பத்தி விளக்கமா போட்டிருக்கேன். அதற்க பார்த்துக் கொள்வீங்க எப்படி லேசர் உருவாகுது, அந்த சக்தி மட்டங்கள் சம்பந்தமா காய்ச்சிருப்பேன். ஒத்த அவத்தை உடையது. எஸ், எல்லாமே ஒத்த அவத்தை உடையது. சரி, அப்ப இங்க பிழையது 3. அப்ப 1வது சரி, ஒருங்கிணைந்த ஒளியாகும். இதை எதை மீன் பண்றாருன்னு நான் அவருக்கா பார்த்துட்டு ஏன்னா எல்லாம் ஒண்டா போகுதுன்றதை மீன் பண்றாரா இல்லது எந்த மீனிங்ல வருதுன்றதை பார்க்கணும். அப்படிங்க எங்களுக்கு பிழையுதுன்னு தெரியும் தானே, போட்டோன் எல்லாமே ஒரே சக்தி தானே, அதனால பிழையானதை செலக்ட் பண்ணியாச்சு. 3வது அடுத்து 7வது பாருங்க. கூட்டு நுணுக்கு காட்டி எளிய நுணுக்கு காட்டி தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கருதுக. 1வது என்னவாம்? உருவாகும் இறுதி பிம்பம் எப்போதும் மாயமானது. கூட்டு நுணுக்கு காட்டி எளிய நுணுக்கு காட்டி இது 2லயுமே உருவாகிற பிம்பம் எப்போதும் மாயமானது. இறுதி பிம்பம் எப்போதும் மாயமானதுண்டா? இப்ப இதுல என்ன வரும்? உருவாகும் இறுதி பிம்பம் எப்போதும் மாயமானதுண்டா? எப்போ மாயமானது தானே. என்ன நாங்கள் எப்போதும் மண்டு கை கைக்குள்ள அங்கதான் சிக்கலா இருக்கு. என்ன எளிய நுணுக்கு காட்டில இப்ப நான் ஏன் யோசிக்கிறேன்டா, எளிய நுணுக்கு காட்டின்றது ஒரு வில்ல, ஒரு வில்லைக்கு நீங்க பொருளை வச்சா பிம்பம் இங்கால உருவாக்கினா மெய் பிம்பம். ஆனா அப்படி உருவாக்கிக்க அது நுணுக்கு காட்டி இல்லைன்னு. நீங்க இதை நுணுக்கு காட்டியா யூஸ் பண்றீங்கன்னா உருப்பெருக்கிறதுக்கு எப்பவுமே என்ன மாதிரி உருவாக்குவீங்க? மாயபிம்பம் தான் உருவாக்குவீங்க. அப்ப நுணுக்கு காட்டியில் உருவாகும் இறுதி பிம்பம் எப்போதும் மாயமானது. சரிதானே? நீங்க நுணுக்கு காட்டியா பயன்படுத்திக்குள்ள உருப்பெருத்த மாயபிம்பம் இங்க உருவாக்கு. பிறகு கூட்டுநுணுக்கு காட்டிலையும் எப்படி
முடிவிலி செப்பஞ்செய்ய அல்லது இயல்பான செப்பஞ்செய்ய தான் செய்ய போறான். அப்ப இங்க மெய்பிம்பம் வந்து நெறி பிம்பம் மாயபிம்பம் தான். அப்ப இது எப்போதும் மாயமானது சரி. பி கூற்று உருவாகும் இறுதி பிம்பம் எப்போதும் உருப்பெருத்தது. உருவாகும் இறுதி பிம்பம் எப்போதும் உருப்பெருத்துதான். என்ன சொல்லுவோம் இல்லையா? ரெண்டுலயுமே உருப்பெருத்த பிம்பம். எஃப்குள்ளான வைக்கிறோம், எஃப்ல வைக்கிறோம் இல்ல எஃப்குள்ள வைக்கிறோம். எஃப்ல வச்சா உருப்பெருக்க முடிவிலி, அங்க வைக்கக்குள்ள உள்ளுக்கு வச்சா இதை விட பெருசு. அப்ப எப்பவும் உருப்பெருத்தது சரி. கோண உருப்பெருக்கத்தை கேட்கல, உருப்பெருத்த பிம்பம் ஏகபரிமாண உருப்பெருக்கத்தை கேட்கிற எஸ் உருப்பெருத்த. சி கூற்று உருவாகும் இறுதி பிம்பம் எப்போதும் முடிவிலியில் இல்ல. இங்க ரெண்டு நுணுக்கு காட்டில பொதுவா நுணுக்கு காட்டிய பயன்படுத்துறது உருப்பெருக்கிறது காட்டி பெருசாக்கி பாக்குறதுக்கு. அப்ப ரெண்டுலயுமே தெளிவு பார்வை இழிவு தூரத்துல எப்பவும் செப்பன்மா. இந்த முடிவிலி செப்பஞ்சின்றது நாங்கள் படிக்கிறதுக்காண்டி பாக்குறது தவிர உங்கள்ட்ட தந்து செப்பஞ்சைய சொன்னா நீங்க எங்க செப்பஞ்சவீங்க டி தூரத்துல செப்பஞ்சவீங்க. அப்ப முடிவிலில உருவாக்கலாம் வேணுமெண்டா அட்ஜஸ்ட் பண்ணி. அப்ப இறுதி பிம்பம் எங்க வரும் தெளிவு பாருங்க இழிவு தூரத்துல. அப்ப அது முடிவிலின்றது பிழை. அப்ப இதுக்கு எது விடை? ஏயும் பியும் மட்டும். ஆனா ஸ்கீம்ல என்ன ஆன்சர் கொடுத்திருக்கார்? அதனால நான் தடுமாறேன். ஸ்கீம்ல என்ன ஆன்சர் கொடுத்திருந்தார்? இரண்டாவது போல இல்ல பி மட்டும். அவர் எதால கொடுத்திருப்பாருன்னா இந்த நுணுக்கு எளிய நுணுக்கு காட்டில மெய்பிம்பத்தை உருவாக்கலாம் தானே ஒரு வில்லை அப்படின்னா இல்ல, நுணுக்கு காட்டியா பயன்படுத்துறோம்டா மாயபிம்பத்தை தான் உருவாக்கும். ஒரு பெருக்கும் இல்லையா தானே பயன்படுத்த போறோம். அதனால நான் கொடுக்குற ஆன்சர் இது 5. எட்டாம் கேள்வி பாருங்க. கீழே காட்டப்பட்டுள்ள ஜூக்குழாய்களில் திரவமற்ற நிலைகளின் சாத்தியமற்ற உருவை குறிப்பது. இதுல என்ன, அந்த குழாய்களுக்கு மேல இருக்கிறது திரவம் பெறாது. அதவர் எங்கேயோ பிள்ளையாக்கு இருட்டார் இல்லையா? இப்ப இதுல எப்படி படம் வரணும்னு தெரியல இல்ல. செய்யறதுக்கு செய்யாம இருக்கலாம் இல்லையா? ஏன் எப்படி படம் வந்திருக்கணும்னு தெரியல. இப்ப முதலாவது படத்துல இங்கேயும் இங்கேயும் விட்டு இதுல கொஞ்சம் திருவண்ணிக்கு இதுல கூட திருவண்ணி இப்படி இருக்கு இயலாது. ஏன் இருக்கு இயலாது? இந்த திரவம் இதை விட கூட இருக்குன்னா அமுக்கம் கூட இந்த இந்த அமுக்கத்தை இதே திரவம் தான் இவ்வளவு உயரத்துக்கு உருவாக்கலாம். இதே திரவம் இந்த திரவத்தின் அடுத்து கூட இல்லை. அப்ப இதால வர்ற அமுக்கம் கூட இது குறைய. ஆனா இதால இது இது இங்க இவ்வளவும் சமன், இந்த இவ்வளவுக்கும் இவ்வளவும் கொடுக்குற சமன். ஆனா இவரும் கொடுக்குறது சமன் ஒன்று கேட்டீங்கன்னா இல்ல, இவரை விட இவர் கூட அமுக்கத்தை கொடுப்பார். அப்ப இப்படி நிக்க முடியாது. இந்த உயரம் குறைவா நின்றுச்சுன்னா ஓகே, இந்த உயரத்தை விட இது கொஞ்சமாவும் இது கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஓகே, இது சாத்தியம். ஆனா இது இதே மட்டத்துக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மட்டத்துக்கு வந்து இந்த திரவம் கொடுக்குதுன்னா இது சாத்தியம் இல்லை. இங்கால குறைவா இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இப்ப இது இதை விட குறைவா இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இப்படி ஒரு லைன் ஒன்று அதுக்குள்ள தெரியுது. பட் இந்த லைன் இதுவும் சாத்தியம் இல்லை. இது முட்டை இருந்தாலே சாத்தியம் இல்லை என்றால் இது குறைவா இருந்தா இது சான்ஸே இல்லை. விளங்க நான் கேட்கிறது
இது ஃபுல்லா இருந்தாலே சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்ல? இவ்வளத்தையும் இவ்வளவும் சாப்படுத்தும். இந்த திரவத்தில் அமுக்கத்தை விட இது கூட. அப்ப இது ஒரே மட்டத்தில் இருக்கிறது. அப்ப முதலாவது படம் சாத்தியம் இல்லை. இரண்டாவது படம் எப்படி கீறிக்காரு விளங்குகிறேன். ரெண்டு பக்கம் ஒரே திரவத்தை கீறி வச்சுக்க ஃபுல்லாக. அப்ப அந்த படம் எப்படி இல்லையே. அப்ப நாங்கள் அந்த கேள்விய விடலாம் இல்லையா? இப்ப மூன்றாவது படத்திலேயும் இதேதான். மூன்றாவது படமும் இதுவும் ஒன்று தானே. இப்ப முதலாவது நான் வரையலன்னு சொன்னது, மூன்றாவது படமும் அதேதான். இதுல இந்த டயக்ராம்கள் கீரைக்குள்ள அவர் பிள்ளை விட்டார், அது கவனிக்காம விட்டு. அப்ப இந்த இடத்துல இது வராம இருந்திருக்கும். அப்படி என்ன ஓகே இருந்தது. சரி, அது நாங்கள் ஒமிட் பண்ணிடுவோம் அந்த கேள்வி. சரி, அப்ப அது ஓப்பன். படம் தெளிவில்லாமல் செய்ய முடியாது. இப்ப உங்களுக்கு தெரியணும் இப்படி சாத்தியம். இது ஒரே மட்டும். இது இங்க அடர்த்தி கூடின திரவம் இங்க இருக்கு. இவர் அடர்த்தி குறைஞ்சவர் கூட உயரத்துக்கு இருக்க. இது கூட உயரத்துக்கு இருக்கணும், இது குறைய உயரத்துக்கு இருக்கும். இது சாத்தியம். இங்க ரெண்டு பக்கமும் ஃபீல் பண்ணலாம். ஓகே.